Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவை தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியாம இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கீம் மூலமா நீங்க ஸ்கூல் காலேஜ் இல்ல நீங்க வந்து மேரேஜ் பண்றீங்க அல்லது ஒருவேளை நீங்க வந்து டெத் ஆனாலுமே உங்களுக்கான ஒரு அமௌண்ட்டை கவர்மெண்ட்ல இருந்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். நிறைய பேர் கூலி தொழில் செய்யறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு பதிவு மூலியமா உங்களுக்கு உதவித்தொகையா வந்து உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் மூலியமா வந்து கொடுக்குறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இது எதன் மூலமா கிடைக்குது, எப்படி வந்து அப்ளை பண்ணணும், இதற்கான எலிஜிபிலிட்டா யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரியான வீடியோஸ் ரெகுலரா வந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்துடும். இந்த ஸ்கீம் மூலியமா குறைந்தது உங்களால 1000 ரூபாய் முதல் அதிகபட்சமா 8 லட்சம் ரூபாய் வரைக்குமே இதன் மூலியமா நீங்க வந்து பயன் வந்து பெற முடியும். இது எந்த ஸ்கீம் மூலியமா வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் இதன் மூலியமா நீங்க வந்து கல்வி உதவித்தொகை மட்டும் இல்லாம உங்களால வந்து திருமண உதவித்தொகை, அதே போல நீங்க வந்து டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால குறைந்தது 5000 முதல் உங்களால வந்து அதிகபட்சமா 50000 வரைக்குமே உங்களால வந்து பயன் பெற முடியும். ஸோ இதற்கான விளக்கத்தை இது என்னென்ன அமௌண்ட் எவ்வளவு தராங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா வந்து பார்த்தரலாம். இது 100% எந்த ஒரு ஃபேக்கான வீடியோவும் கிடையாது. 100% இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பயன் பெற்றுதான் இருக்கிறாங்க. இதற்கு ஃபர்ஸ்டா நீங்க எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கூலி தொழில் செய்றீங்க, நீங்க வந்து ஒரு கொத்தனாரா இருக்கீங்க, இல்ல கூலியாளா இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து கார்பெண்டரா தச்சரா வந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரால உங்களுக்கு வந்து அடங்கும். இது எந்தெந்த தொழிலெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதன் மூலியமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த வெப்சைட் மூலியமா நீங்க தொழில் எல்லாமே விவரமா வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வெப்சைட்லயே வந்து இருக்குது. ஸோ இதற்கான அமௌண்ட்லாம் ஃபர்ஸ்ட் எவ்வளவு தராங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துடலாம். இதுல நீங்க உதவி தொகையை வந்து பெறணும் அப்படின்னா முதல் விஷயம் இந்த ஒரு நலவாரியத்துல நீங்க பதிவு வந்து பண்ணியிருக்கணும். இந்த பதிவு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் முதல் விஷயமா என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்களுடைய பேங்க் புக், அதே போல பணிச்சான்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்டிபிகேட்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வெப்சைட் மூலமா நீங்க பதிவு வந்து பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு வந்த பிறகுதான் இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து ஆகும். இது வந்து உதவித்தொகை பெறுறீங்க அப்படின்னா குடும்பத்துல 2 பிள்ளைகளுக்கு நீங்க வந்து பயன்பெற்றுக்கலாம். நீங்க முதல் 2 பிள்ளையாக இருக்கலாம், இல்லது உங்களுக்கு ஏதேனும் 2 பிள்ளைகளை நீங்க வந்து பயன்பெற்று கல்வி உதவித்தொகை வாங்கிக்க முடியும். அதே போல குறைந்தது உங்கள் பிள்ளை பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் தான் இதுல வந்து உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க. ஸோ அதற்கு என்னென்ன டீட்டெயில் இருக்கணும் அப்படின்னா, நீங்க கல்லூரி வந்து படிக்கிறீங்க அல்லது வந்து ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னா ஸ்கூல்ல அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி சர்டிபிகேட் நீங்க வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது போனஃபைட் சர்டிபிகேட் சொல்லுவாங்க. ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட நீங்க சைன் பள்ளியினுடைய முத்திரையும் அதில் வந்து பதிச்சிருக்கணும். அது கல்லூரியாக இருந்தால் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா போனஃபைட் சர்டிபிகேட் தரதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு. அதுலயும் உங்களால ரவுண்ட் சீல் வாங்கி நீங்க வந்து ப்ராப்பரா வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு கல்வி உரிமை தொகையை நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணலாம். இப்போ இந்த ஸ்கீம் மூலமா எவ்வளவு அமௌண்ட்லாம் வந்து தராங்க அப்படிங்கறத ஷோ பண்றேன். ஸோ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுல 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் ஆண் பெண் இருபாலருக்குமே இதுல கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா மற்றும் ஆட்டோ வாரியம் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து 6th to 9th படிக்கிறாங்கன்னா 1000 ரூபாய் உங்களால் வந்து பெற்றுக்க முடியும். அதே போல் 10, 11, 12 இந்த 3 வகுப்புலையுமே பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து காசு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் கட்டுமானத்தில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா குறைந்தது 2400 ரூபாய் நீங்கள் 10ஆம் வகுப்பு, 11, 12 படிக்கிறதுக்கு உங்களுக்கு 3000 ரூபாய் என்ற விதத்தில் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு நீங்கள் 10 மற்றும் 12வது தேர்ச்சி ஆண் பெண் 2 மாணவர்களுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்கன்னா 2400 ஆகும். நீங்க அதே போல 12th பாஸ் பண்ணா 3000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு இளங்கலை முறையான பட்டப்படிப்பு, அதே போல விடுதியில் தங்கி பயிலும் இதுல வந்து நீங்க பிஎஸ்சி, பிகாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 அப்படிங்கறத வந்து கொடுக்குறாங்க. அதிகபட்சமா கட்டுமானத்துல தான் நிறைய வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு முதுகலை முறையான பட்டப்படிப்பு இது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி, எம்காம் இந்த மாதிரி வரக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்துடும். அவங்களுக்கு 5000. அதே போல நீங்க ஹாஸ்டலா இருந்தா 6000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இளங்கலை தொழிற்படிப்பு அதாவது நீங்க பிஇ, பிடெக் படிக்கிறீங்க அப்படின்னா 5000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இதே போல நீங்க ஹாஸ்டலா இருந்தா 7000 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பிஹெச்டி அந்த மாதிரி எதனா பண்றீங்க, இல்ல எம்டெக் அந்த மாதிரி எதனா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமா 7000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஹாஸ்டலா இருந்தா 9000 ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதே போல நியூவா வந்து பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ டிப்ளமோ நர்சிங், அதே போல டிப்ளமோ இன் கேட்டரிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் அப்படிங்கிற விதத்துல வந்து கொடுக்குறாங்க. நீங்க ஹாஸ்டலா இருந்தாலுமே உங்களுக்கு 3000 தான் வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு இதுல திருமணமும் வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேருக்குமே கட்டுமானத்துல
நீங்கள் அதிகபட்சம் 20,000 வரைக்குமே உங்களால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அதே போல் உங்களுக்கு மகப்பேறு, நீங்கள் குழந்தை பெறக்கூடிய மகப்பேறுக்காக 18,000 வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து கண் கண்ணாடி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு 750 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு கிளைம் வந்து பண்ணிக்க முடியும். இதே போல் ஓய்வூதியம், நீங்கள் ஓஏபி வாங்குறதும் பார்த்தீங்கன்னா இதில் 1,200 ரூபாய் என்ற விகிதத்தில் மாதம் 1,200 ரூபாய் ஓய்வூதியம் வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு நீங்கள் இயற்கை மரணம் அடைகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 55,000 ரூபாய் வரைக்குமே கிளைம் பண்ணிக்கலாம். உங்கள் நாமினி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது உங்கள் வாரிசுதாரராக இருக்கவங்க இந்த அமௌண்ட்டை உங்கள் குடும்பத்திற்கு வந்து கொடுத்துருவாங்க. அதே போல் ஒருவேளை நீங்கள் விபத்தில் மரணம் அடைகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,05,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அதே போல் விபத்தில் நீங்கள் ஊனமாக இருக்கீங்கன்னா அந்த ஊனத்தின் தன்மையை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் பணியிடத்தில் விபத்து ஆகுறீங்க அப்படின்னா அதை இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த தொழில் சார்ந்து நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த டைமில் நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 8 லட்ச ரூபாய் வரைக்குமே உங்களால் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அதன் பிறகு முனைவர் பட்டப்படி PhD படிக்கிறீங்கன்னா நீங்கள் 15,000 ரூபாயும், ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் MBBS படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 50,000 ரூபாய் வந்து கிளைம் வந்து பண்ணிக்க முடியும். இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும், தனியாரில் வந்து இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் IIT அல்லது அதே போல் IIMல படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 50,000 ரூபாய் தான் உங்களால் கிளைம் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் வீடு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதன் மூலிமா சொந்தமாக வீடு கட்டிக்கிறதுக்காகவும் அல்லது கட்டின வீட்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இதில் ஸ்கீம் வந்து 4 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, வெளி மாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னாலையும் அவங்களுக்கு தனியாக வந்து கார்டு வந்து போட்டு அந்த ஒரு கார்டு மூலமா பயன்பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த ஒரு ஸ்கீம் மூலமா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் நிறையவே இதில் வந்து இருக்குது. இது நிறைய பேர் கூலி தொழில் செய்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பயனுள்ள ஒரு ஸ்கீமாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இதில் எந்த ஒரு கூலி தொழில் செய்தாலும் பதிவு செய்து நீங்கள் வந்து பயன்பெற்றுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக வந்து இதில் கொடுத்துருக்கேன். டீட்டெயில் எல்லாமே பார்த்து இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறணும். கவர்மெண்ட்டில் 100% நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளைம் வந்து பண்ணிக்க முடியும். இது உண்மையான ஒரு விஷயம். இது எல்லா ஒரு மாவட்டத்திலுமே வந்து போயிட்டு இருக்கு. தெரியல அப்படின்னா உங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே அல்லது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க.